ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம யூனிட் 8ல சங்ககால அரசியல் சோழர்கள் பற்றி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல சேரர்கள் குறித்து பார்த்தோம். இந்த கிளாஸ்ல சோழர்கள் குறித்து பார்க்க போறோம். சோழர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் காவிரி வடிநில பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளாகும். இவர்களுடைய தலைநகரமாக இருந்தது உறையூர். உறையூர் பிரசன்ட் திருச்சிராப்பள்ளி. இவர்களின் துறைமுகப்பட்டினம் பூம்புகார், பிரசன்ட் காவிரி பூம்பட்டினம். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆறு கடலுடன் கலக்கும் பகுதியில் அமைந்துள்ளது. சோழர்கள் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவர்களோட வணிகம் குறித்தும் அதிகமா பேசப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினப்பாலையில் வணிகர்களின் நேர்மை குறித்து அதிகமாக பேசப்பட்டுள்ளது. சேரர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் 10 சோழர்கள் குறித்து குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. மேலும் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை குறித்து சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்படுகிறது. இவர்கள் சோழர்கள் காலத்தில் வெளியிட்ட நாணயங்கள் சதுர வடிவில் அமைந்த செப்பு நாணயங்கள். இந்த செப்பு நாணயத்தின் ஒரு புறம் புலியின் உருவமும் மறுபுறம் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகிறது. இந்த பாக்ஸ்ல இருக்கிற மாதிரிதான் அவங்களோட நாணயங்கள் இருந்திருக்கு. சோழர்கள் காலத்தில் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள்: இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கணான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. முக்கிய சோழர்கள்ல கரிகால சோழர் பத்தி நம்ம பார்க்க போறோம். கரிகால மன்னன் குறித்து பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் திருமாவளவன், இளஞ்சேட் சென்னியின் மகன். பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவருடைய ஆட்சி மட்டுமல்லாது இவர் காலத்தில் இருந்த வணிகம் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றியாக வெண்ணி போர்க்களம் குறிப்பிடப்படுகிறது. இந்த வெண்ணி போர்க்களத்தில் சேரர், பாண்டியர்கள் 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. இவரின் மறைவிற்கு பிறகு உறையூர் மற்றும் புகார் 2 அரச குடும்பத்தினரிடையே வாரிசு உரிமைக்கான மோதல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கல்லணை இவருடைய காலத்தில் கட்டப்பட்டது. வேளாண்மை நீர்ப்பாசன வசதிக்காக இவருடைய காலத்தில் கட்டப்பட்டது கல்லணை. கல்லணை கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. இது பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக எந்த ஆற்றின் குறுகே? காவிரி ஆற்றின் குறுகே கட்டப்பட்டது. மொத்தம் 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது. பிற்கால சோழ மன்னர்கள் காலத்திலும் நீர்ப்பாசன வசதி ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுக்கு வித்திட்டதாக கரிகால சோழ மன்னன் தான் குறிப்பிடப்படுகிறாங்க. பிற்கால சோழர்கள் காலத்தில் முதலாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தில் நீர்ப்பாசனம், வேளாண்மை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததற்கு கரிகால சோழ மன்னன் ஒரு முக்கியமான காரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம இது ரிலேட்டடா இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட், கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர். ஆப்ஷன் ஏ வெண்ணி. கரிகால சோழனின் இயற்பெயர் ஆப்ஷன் சி திருமாவளவன். ஆல்ரெடி இது பார்த்தோம். நெக்ஸ்ட், பிற்கால சோழர்கள், அதாவது 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வந்த பிற்கால சோழர்களை பற்றி பார்க்க போறோம். பிற்கால சோழ மன்னர்களின் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் விஜயாலய சோழன். காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்தவர் இவர் பல்லவர்களிடமிருந்தும் முத்தரையர்களிடமிருந்தும் ஆட்சியை கைப்பற்றி தஞ்சாவூர், திருச்சி போன்ற பகுதிகளை கைப்பற்றி சோழ வம்சத்தை மீண்டும் மீட்டெழ வைத்தனர். எந்த நூற்றாண்டு? 9ஆம் நூற்றாண்டு. தஞ்சாவூர் முதலில் தலைநகராக ஆக்கினர். பின்னர் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரமே இவர்களின் தலைநகரமாக அமைந்துள்ளது. மேலும் இவர்கள் இலங்கை மற்றும் மலாய் தீபகற்ப பகுதிகளையும் கட்டுப்படுத்தியுள்ளனர். பிற்கால சோழ மன்னர்களை கால வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கால வரிசைப்படுத்துறது உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் கேட்கலன்னா கூட வேற கொஸ்டின்ஸ் வரும்போது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல விஜயாலய சோழன், அதுக்கப்புறமா ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழன் காலத்திற்கு பிறகு இருந்த குறிப்பிட்ட சில காலம் 30 வருடங்களை இருண்ட காலம், சோழர்களின் இருண்ட காலமா கருதுறாங்க. இதுல ஆட்சி பண்ணவங்க தான் கந்தராதித்யா, அரிஞயா சோழன், 2ஆம் பராந்தகன், ஆதித்ய சோழன் மற்றும் உத்தம சோழன். உத்தம சோழனுக்கு பிறகு முதலாம் பராந்தக மன்னனின் மகன்கள் ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய டாட்டர் குந்தவை இருந்தாங்க. உத்தம சோழனுக்கு பிறகு முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வருவார். இதே கதை தான் நம்ம பொன்னியின் செல்வன்ல பார்ப்போம். பொன்னியின் செல்வன் கதை புக் படிச்சவங்களும் சரி, அந்த படம் பார்த்தவங்களும் இதோட கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். முதலாம் பராந்தக சோழனுக்கு அப்புறம் ஆதித்ய சோழன், 2ஆம் பராந்தகனோட சன் தான்
முதலாம் ராஜராஜ சோழன். அதுக்கப்புறம் உத்தம சோழனுக்கு அப்புறம் தான் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒவ்வொரு சோழ மன்னனையும் குறித்து டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.